ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி திருக்கோயிலோடைய அந்த வரலாறு ப்ளஸ் நாங்கள் எப்படி போனோம், அங்கே என்ன நடந்துச்சு, ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போ கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஈவினிங் போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாங்க 2 பேருமே கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்ததுனால அவங்க டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் 12 மணிக்கே விட்டுட்டோம். அங்கேருந்து குரூப்பாக எல்லாருமே மேக்கப்லாம் போட்டு அங்கே ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி மேமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் காரில் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மன்னார்குடி ரெண்டு இருக்குங்க. இதில் ராஜமன்னார்குடி, காட்டு மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். இதில் 2 இருக்குது. நம்ம இப்போ போக போகிறது ராஜமன்னார்குடி தாங்க. இங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 34 கிலோமீட்டர்ஸ், அதாவது கும்பகோணத்துலேருந்து 34 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் பார்க்குவீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க போக போக அந்த வீடியோவில். கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாமல். ஈவினிங் ப்ளசண்ட் ஈவினிங், செம்மையான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நாங்கள் கரெக்டாக மன்னார்குடியில் அந்த கேட் இருக்கும் இல்லையா, அங்கே மாட்டிக்கிட்டோம். ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நாங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு நியரே கொஞ்சம் அங்கேயே தான், அதே தான் கோவிலே. கொஞ்சம் ரைட் சைடில் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டா கோயில் தான். அதில் பார்த்திங்கனாலே பெரிய ஒரு ஹைட்டாக ஒரு கம்பம் இருக்குங்க. அதுதான் ஒரே கல்லில் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த கம்பம் பார்த்திங்கன்னா 54 அடி இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கனாலே அது தெரியுது பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இந்த பஞ்சு மெத்தைகள்லாம் வச்சு, அதுலேருந்து பஞ்செல்லாம் வச்சு அதுலேருந்து ஒரு கல்லையே செஞ்சு தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த வரலாறை பார்த்திங்கனாலே பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. இந்த கோயிலுக்கு தான் வரோன்றதுமே எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு மன்னார்குடியில் ஒரு கோயில் இருக்குது, இந்த அட்ரஸ்ஸு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்த பாப்கட் செங்கமலம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த கோவிலில் தான் இருக்குன்றதும் எங்களுக்கு தெரியாது. சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா ராஜகோபால சுவாமி தான். இங்கே பாருங்களேன், இந்த கோபுரத்தை பெரிய கோபுரங்க, இருக்கிறதுலே 154 அடியாங்க. இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கிளியராக அந்த இது தெரியல. இப்போ இருட்டாக இருக்கும், உள்ளே போக போக உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 23 ஏக்கர் பரப்பளவுங்க. அப்போனா எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, திருவாரூரில் தேர் ஸ்பெஷலு, கும்பகோணத்தில் கோயில் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஊருக்கும். அதே மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா மதில் சுவர்கள் இருக்குது பார்த்திங்களா, மதில், அதாவது மன்னார்குடி மதில் மாதிரி பெரிய அளவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பெரிய மதில் சுவருங்க, சுற்றுனாப்பில் செமையாக இருந்தது, வேறு லெவலில். இங்கே பார்த்திங்களா செங்கமல தாயார் நிற்கிறாங்க. என்னடா செங்கமல தாயார்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கோயிலோட அம்மன் பேர் தாயார் பேர் செங்கமலம்ங்க. அந்த தாயாரோட பேர் தான் இந்த யானைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க, பாப்கட் செங்கமலமாங்க இது பேர். நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா இங்கே தான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியாவில். நாங்கள் சரி உள்ளே போயிட்டு சாமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் செம்ம அழகாக இருக்குங்க, வேறு லெவல். அதாவது பார்த்திங்கன்னா 1000 தூண்கள் இருக்கான் இந்த கோவில்லங்க, 1000 தூண். அப்போ நம்ம ஒரு வீடு கட்டணுன்னாலே 1 வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1070ஆம் ஆண்டுகள் ஆரம்பித்து 1125ஆம் ஆண்டு, அதாவது இந்த டிஸ்டன்ஸில் தான் அவங்க இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருஷங்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ கற்களை கொண்டு இங்கே அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் இவ்வளோ பெரிய அளவில் இவங்க கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு ஆர்வமாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய கோயிலுங்க. இவர் தான் மூலவர் ராஜகோபால சுவாமி.
இதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் குட்டி பாப்பா இருக்கா இல்லையா மித்ரா, அவளும் கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தா. ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் நிற்கிறவ தர்ஷினி, அவளும் வந்து 2, 3 பாட்டு வந்து இந்த மாதிரி ஆடினா, இன்னொரு 2 பாட்டில் வந்து கிருஷ்ணனா அவங்களும் வேஷம் போட்டுட்டு ஆடியிருந்தாங்க. ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? இந்த கோயிலோட வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணன் வந்து குழந்தை வேடத்தில் தாங்க இருக்கிறாரு. கோபியர்களோட வந்து குளிச்சிட்டு இருந்தாராம். கிருஷ்ணன் வந்து கோபியர்கள் எல்லோரும் சேர்ந்து குளிக்க போகும்போது அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு போட்டி மாதிரி. யார் வந்து குயிக்காக போய் குளிச்சுட்டு வந்து அவங்களோட துணியை நகைகள்லாம் திரும்ப வந்து யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு பெண் மட்டும் வந்து கிடுகிடுன்னு வந்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. போட ஆரம்பிக்கும்போது நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, அவளை வந்து நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட ஒரு தோடை எடுத்து ஒரு காதுலேயும் இவரோட குண்டலத்தை வந்து இன்னொரு காதுலேயும் போட்டிருப்பாராங்க. எவ்வளோ ஒரு பாருங்களேன், எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இப்போ அந்த சிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிருஷ்ணனுடைய சிலையுமே இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடு மேய்க்கிற கண்ணன், ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக வந்து கண்ணன் வந்து இங்கே வந்து அருள்பாலிச்சிட்ருக்காருங்க. ஒரு கையில் சாட்டை இருக்கும், ஒரு கையில் வெண்ணெய் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு காதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டலமும், ஒரு காதில் வந்து பெண்கள் அணிகிற தோடும் இருக்குங்க. செமையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே, ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. நீங்கள் அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க, அதே மாதிரி திருமணம் ரொம்ப நாள் வந்து நடக்காமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் வந்து மந்தமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கல்வி தராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு போகிற சன்னதிங்க. அது அரண்மனையே தோற்றுருங்க. அரண்மனை அளவுக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒரு அழகான ஒரு சிற்பங்கள் நிறைந்த கோயிலாக இருந்துச்சுங்க. பாருங்களேன் நீங்களே, எவ்வளோ அந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு வைணவ ஸ்தலம்னு சொல்கிறோங்க. அதாவது 108 ஸ்தலங்களில் ஆனால் இது ஒன்றாக இடம் பெறவில்லை. ஏன்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை சுற்றி உள்ள பார்த்திங்கன்னா, இந்த மன்னார்குடி மாவட்டத்தில் சுற்றி உள்ள வந்து நாச்சியார் கோவில், அதே மாதிரி உப்பிலியப்பன் கோயில், இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த கோயில் இடம்பெறவில்லை அப்படின்றது எல்லாராலையுமே ஆச்சரியத்தக்க விஷயமாக ஒன்று இருக்குது. இவங்க தாங்க செங்கமல தாயார். இவங்கள பார்த்துட்டு உள்ளே வந்து கேமரா அலவுட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அதை சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். பிற்காலத்தில் தான் கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் வந்து அந்த இதை வந்து எழுதியிருக்காரு. அது இந்த இதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, இந்த கோயிலோட சிறப்பு, இந்த கிருஷ்ணரை பற்றியும் பெருமாளை பற்றியும் வந்து எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருமே எழுதலை. அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதும் இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்குங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா, அந்த ராஜகோபால சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த சிலை வந்து முற்காலத்தை சேர்ந்தவங்க வந்து குலோத்துங்கன் இருக்கார் இல்லையா, முதலாம் குலோத்துங்கன், நம்மலாம் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். முதலாம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு. அதில் வந்து இந்த முதலாம் குலோத்துங்கன் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கோயிலை வந்து எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. 11ஆம் நூற்றாண்டுகள்லேயே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த சிலை பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே வெண்கல சிலையால் ஆனதாக இருக்குது. நாங்கள் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்புனோம். அதனால் பசங்க எல்லாம் வந்து நின்றுட்டுருந்தாங்க. நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தேன். பிரமிப்பாக இருந்ததுங்க. அவ்வளோ தூண்கள் எப்படி இதை வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தடுத்து இந்த குலோத்துங்கனுக்கு அடுத்தடுத்து வந்தாங்க இல்லையா, ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், 2ஆம், அவங்க எல்லாமுமே வந்து இந்த திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்குறாங்க அடுத்தடுத்து. இவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்களே, அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வந்து மேலே வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வந்து திருப்பணிகள் எல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 16 கோபுரங்கள் இருக்குதுங்க இந்த கோவிலில். அங்கங்கே பார்த்திங்கன்னா கோபுரங்கள் தான் தெரியுது. பார்த்திங்கன்னா 16 கோபுரங்கள் இருக்குது. அதே மாதிரி 24 சன்னதிகள் இருக்குது. அதே இது இந்த செங்கமல தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கருடன் வந்து பெண்ணாக இருக்கார். கருடன் வந்து பெண்ணாக வந்து இருக்கிறது வந்து இந்த கோயிலில் இருக்குது. அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி விநாயகரும் பார்த்திங்கன்னா நாமம்லாம் போட்டுக்கிட்டு அழகாக விநாயகர் வந்து செமையாக இதில் வந்து காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24 சன்னதி இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாவிஷ்ணு ராஜகோபால சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து 12 அடி உயரத்தில் இருக்கிறாருங்க.
கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா. அங்கே ஒரு தாத்தா உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணர் வந்து ஒரு டான்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, மித்ரா வந்து இன்னும் சலங்க பூஜை பண்ணலைங்க. நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து ஜனவரி மந்த்து தான் நாங்கள் சலங்க பூஜை பண்ண போகிறோம். ஸோ எந்த கோயிலில் அவன் டான்ஸ் ஆடினதில்ல. இப்போ தான் இந்த கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்தாரா. இதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சன்னதியிலேயே வந்து சாமி இருப்பாங்க. நாங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதில் வந்து பாப்பாங்க ஆடுவாங்க, தர்ஷினி ஆடுவா. பார்த்தா இந்த கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த வீதி உலா வருவாங்க இல்லையா, அந்த இதில் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவரே வந்து நின்னாங்க. அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு எங்களுக்கெலாம். அவர் வந்து குழந்தைங்க ஆடுறத வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு பூஜை பண்ணி அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து, அதுக்கப்புறமே அவருக்கு தீபாராதனை காட்டி அதுக்கப்புறம் அவங்க அழைச்சிட்டு போனாங்கங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்கிறது. ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுவும் 2 பாப்பாவுமே கிருஷ்ணன் வேஷத்தில் ஆடினது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு. அப்படியே சிலிர்த்துருச்சு எங்களுக்கு. அந்த தீபாராதனை காட்டுறதெல்லாம் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த தாயார் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து பெருமாள் மட்டும்தான் வந்து வீதி உலாலாம் போவாராங்க. வெளியிலலாம் போயிட்டு வரது போகிறது அந்த மாதிரி 18 நாள் திருவிழாலாம் பங்குனி மாதத்தில் வெரி சூப்பராக நடக்குமா. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல வந்து காட்சியளிப்பாராங்க பெருமாள். ஆனால் இந்த தாயார் மட்டும் பார்த்திங்கன்னா படித்தாண்டா பத்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வெளில வர மாட்டாங்களாம். கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே அவங்க வந்து சுற்றி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 9 புனித தீர்த்தங்கள் வந்து இந்த கோயிலே இருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிறப்பு பார்த்தீங்களா. அதே மாதிரி பிரகாரம் சுற்றி வரும் இல்லையா, அந்த பிரகாரமே பார்த்திங்கன்னா 7 பிரகாரம் இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது பாருங்களேன். 26 லட்சம் வந்து செலவு பண்ணி இந்த தேர் வெளில இருக்கும் பாருங்களேன். அந்த தேர் வந்து 26 லட்சம் செலவு பண்ணி 194 அடி வந்து உங்களுக்கு வந்து அதை செஞ்சு வச்சுருக்குறாங்க. இவர் வந்து வீதி உலா வரத்துக்கு ரொம்பவுமே பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்ததுங்க இந்த கோயில் வந்து. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாருங்களேன், ராஜகோபுரம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 11 அடுக்குகள் கொண்டதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 6 அடுக்கில் வந்து சிற்பமே இருக்காது. இந்த கோபுரத்தில் வந்து 6 அடுக்கில் சிற்பமே இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு வந்து இதுதான் இருக்கும். எல்லா கோயில்லையும் சிலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. 6 அடுக்கு வரைக்கும் எதுவுமே இருக்காது. 6 அடுக்குக்கு மேலே உள்ளதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்கங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, என்னடா இப்படி ஒரு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நிற்கிறா பார்த்தீங்களா. யாருன்னு பார்க்குறீங்களா, செங்கமலம் தாங்க, நம்ம பாப்கட் செங்கமலம் தாங்க. சூப்பராக போஸ் கொடுக்குறாங்க. இந்த ஷார்ட்ஸும் நான் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்களேன். அப்படியே மெய்ஸில் இருக்கும். பசங்களாம் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம கேமரா கிட்ட எடுத்துகிட்டு போனாலே ஒரு அழகான போஸுங்க, பயங்கரமாக அழகாக இருந்தா. அதே மாதிரி இவளுக்கு 5 ஃபேனு ஷவரு எல்லாமே இந்த யானைக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்தது அதுவுமே பார்க்க. அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளில வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான நிறைய வந்து உங்களுக்கு வந்து மண்டபமாக இருக்குங்க. அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு வந்து இங்கே வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும், எவ்வளோ வந்து பூஜைகள் நடந்திருக்கும், எவ்வளோ வேலைப்பாடுகள் நடந்திருக்குன்னு இதெல்லாம் இந்த தூண்களையும் இந்த சிற்பங்கள், அதே மாதிரி கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் அவ்வளோ இருக்குங்க. அது பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது, ரொம்பவுமே பிரமிப்பாக இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து இங்கே சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை வச்சுருக்காங்க அங்கே ராஜகோபால சுவாமி கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வாங்கி அந்த சிலையை வாங்கி நம்ம வந்து திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குழந்தை வரம், திருமண தடை, கல்வி தடை அது எல்லாமே நீங்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இந்த கோயில் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும் போல இருக்குது. எனி டைமுமே இங்கே திருவிழா நடந்துட்டு தான் இருக்குமாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஹரித்ரா நதி அப்படின்னு சொல்லிட்டு 23 ஏக்கரில் வேறு லெவலில் ஒரு தெப்பக்குளமே இருக்குதுங்க. பார்க்கவே குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து எதனால் வந்து நதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 23 ஏக்கரில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து நதி அப்படின்னே சொல்லிட்டு சொல்கிறாங்க, குளம்னு சொல்லாமல். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இந்த பிரமிப்புங்களும் இந்த ஆச்சரியங்களும் உங்களுக்குமே புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7வது பெரிய ராஜகோபுரங்க தமிழ்நாட்டிலே இந்த கோபுரம். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பசுமாடுகளை தானமாக கொடுத்தா நல்லதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.